தற்போதைய தேர்தல் மத்தியில் மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி தான் வருவார் என தெரிந்தே நடைபெறும் தேர்தல் என பாஜக தலைவர் கே அண்ணாமலை குறிப்பிட்டார். நாமக்கல் மக்களவை தொகுதிக்கு பாஜக சார்பில் போட்டியிடும் அக்கட்சியின் துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கத்தை ஆதரித்து வெண்ணந்தூரில் கே. அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். வெண்ணந்தூர் காமராஜர் சிலை முன்பாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மேலும் பேசியது, தற்போது 2024 நடைபெறும் தேர்தல் சரித்திரம் வாய்ந்த தேர்தல். இந்தியாவை யார் ஆளப்போகிறார்கள் என்பதற்கான தேர்தல். நாட்டின் பிரதமராக வருவதற்கு ஒரு தகுதி வேண்டும். ஆனால் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் என தெரியாமல் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். பிரதமர் யார் என புரிந்து வாக்களிக்கும் கடமை மக்களுக்கு உண்டு. இந்தியாவில் பாஜக 2014 ஆட்சிக்கு வந்தபோது உலகில் 11வது பெரிய நாடாக இருந்தோம். தற்போது 2024 5வது பெரிய நாடாக வளர்ந்துள்ளோம். நாட்டின் வளர்ச்சி என்பது 8%. கடின உழைப்பால் இது உருவாக்கியுள்ளது. தனிநபர் வருமானம் இரட்டிப்பாகியுள்ளது. மேலும் பாஜகவை பார்த்து சமூக நீதி பேசுகிறார்கள். மோடி ஆட்சியில் அனைவருக்கும் கான்கிரீட் வீடு திட்டம், அனைவருக்கும் கேஸ் அடுப்பு, மின் வசதி இல்லா 18,000 கிராமங்களுக்கு மின் வசதிகள், விஸ்வகர்மா திட்டம் என பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. மத்தியில் எந்த அமைச்சர் மீதும் குண்டூசி ஊழல் கூட சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஆட்சி நடத்த இருக்கிறார் மோடி. தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டன. தாலிக்கு தங்கம் இல்லை, நகைக்கடன் தள்ளுபடி இல்லை, டேப்லெட் தருவதாக சொன்னார்கள், இல்லை. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் என்றார்கள், இல்லை. தற்போது நமது வேட்பாளரை தேர்வு செய்தால் உடனடியாக காவிரி திருமணி முத்தாறு திட்டம், மாவட்டத்தில் வேளாண்மை ஏற்றுமதி மையம் போன்றவை ஏற்படுத்தப்படும். நமது வேட்பாளர் கே.பி. ராமலிங்கம் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் பெற்றவர்கள். மக்கள் பிரச்சினைகள் அவருக்கு தெரியும். கண்டிப்பாக தொகுதி வளர்ச்சி பணியாற்றுவார். தேர்தலில் 400 மக்களவை தொகுதியின் ஆதரவோடு பிரதமராக மீண்டும் மோடிதான் வருவார். எனவே இத்தொகுதியில் இவரையும் வெற்றி பெற செய்து பணியாற்றிட வாய்ப்பளிக்க வேண்டும். சுதந்திரத்திற்கு பிறகு யார் மத்தியில் ஆட்சி அமைப்பார் என்று தெரியும். அதேபோல் எமர்ஜென்சிக்கு பிறகு யார் ஆட்சி அமைப்பார்கள் என தெரியும். அதற்கடுத்து 3வது முறையாக மீண்டும் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்றே தெரிந்து நடைபெறும் தேர்தல் என்பது மக்கள் எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்றார். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாய பிரச்சினை, நெசவாளர் பிரச்சினை, கோழிப்பண்ணை தொழில் பிரச்சினை, லாரி தொழில் பிரச்சினை கண்டிப்பாக தீர்ப்போம். எனவே வெற்றி பெறும் கூட்டணியான பாஜக கூட்டணிக்கு மக்கள் வாய்ப்பளித்து மோடியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றார். எல்லா இடத்துக்கும் அரசு கூட்டிட்டு போயிருக்காங்க. உங்களுக்காக வேலை செய்வதற்கு அரசு அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ், அதாவது நீங்கள் போடக்கூடிய ஓட்டுக்கு அரசு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறாங்க. உங்களுக்காக நான் பணி செய்கின்றேன், உங்களுக்காக வேலை செய்கின்றேன். இந்திய ஜனநாயகத்தில் முதலாக இதை பார்க்கின்றோம். ஒரு அரசு மக்களுக்காக வேலை செய்வதை இப்பதாங்க ஐயா பார்க்கணும். இத்தனை காலமா பார்த்தது. அதெல்லாம் தாண்டி இந்திய ஜனநாயகம் என்றாலே லஞ்சம், இந்திய ஜனநாயகம் என்றாலே பண அரசியல் இருந்த பொழுது மோடி அவர்கள் 10 ஆண்டு காலமாக ஒரு ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கின்றார். 76 அமைச்சர்கள் மீது குண்டூசியை திருடிவிட்டார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. குண்டூசியை திருடிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இல்லாம ஒரு அரசு 10 ஆண்டு காலமாக இந்திய ஜனநாயகத்திலே நாம் பணியாற்றியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப ஆட்சியில் இருந்தாங்க ஐயா. 33 மாத காலம் ஆட்சியில் இருந்து நான் செஞ்ச 5 முக்கியமான விஷயங்கள் மக்கள் முன்னாடி சொல்ல முடியும். ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இங்க பாருங்க, 33 மாசம் ஆட்சியில் இருந்திருக்கோம், உங்களுக்காக 5 விஷயம் நாங்கள் செஞ்சிருக்கோம். 1, 2, 3, 4, 5 தயவு செஞ்சு ஓட்டு. அவங்க தேர்தல் பிரச்சாரம் அப்படி இருக்குங்களா? கிடையாது. அவர்கள் 33 மாத காலமாக ஆட்சியில் இருந்தும் ஒரு எதிர்கட்சியை போல ஒரு ஆட்சி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். காரணம், எந்த வேலையுமே செய்யவில்லை, எதுவுமே செய்யவில்லை. 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து, பொய்யான வாக்குறுதியை கொடுத்து, அதில் 20 வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றல. நகை கடன் தள்ளுபடி இல்லை, கல்வி கடன் தள்ளுபடி இல்லை, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க. மடிக்கணினி திட்டம் நாங்க வந்தோம்னா மடிக்கணினி யாரெல்லாம் ஹையர் கிளாஸ் படிக்கிறாங்க, காலேஜுக்கு போறாங்க, 10 TB இன்டர்நெட்டோட டேப் இல்லை. ஒரே ஒரு திட்டத்தை செயல்படுத்துறேன் கிளம்பி வந்து அதையும் சொதப்பிட்டாங்க. மகளிர் உரிமை தொகை, எல்லா மகளிருக்கும் உரிமை தொகை. இன்னைக்கு வெறும் 30% மகளிருக்கு மட்டுமே வந்திருக்கு. 70% பெண்களுக்கு உரிமை தொகை வரல. ஆனா அந்த 30% தாய்மார்களுக்கு இவங்க கொடுக்கறதுக்கு என்ன பாடு பண்ணிருக்காங்க? தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தியாச்சு, மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தியாச்சு, 4-5 முக்கியமான திட்டங்களை நிறுத்திவிட்டு மகளிர் உரிமை தொகை ஆரம்பிக்கிறான். அதையும் கூட எல்லா சகோதரிகளுக்கு கொடுக்க முடியாம வெறும் 30% சகோதரிகளுக்கு கொடுத்து விட்டு பொய்யை சொல்லிக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார். அதனால அன்பு சகோதரிகளே, 33 மாத காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தும் கூட முழுமையாக 5 விஷயத்தை மக்கள் முன்னாடி நாங்கள் இதை செய்திருக்கின்றோம் என்று சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள், தருமாறிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை முழுமையாக நீங்கள் உணர வேண்டும். இன்னைக்கு நீங்க
ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ வரும்பொழுது நீங்கள் கேட்க வேண்டியது, ஐயா நீங்க என்னதான் வாக்குறுதி கொடுத்தாங்க, உதாரணத்துக்கு நாமக்கல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் யாரோ நின்று கொண்டிருக்கின்றார், வேட்பாளரை மாற்ற வேண்டிய கட்டாயம். பாருங்க, ஒரு வேட்பாளரை போட்டு அவர் கண்டதெல்லாம் பேசி அந்த வீடியோ எல்லாம் மக்கள் எடுத்து போட்டு எஸ்கேப் ஆகி மறுபடியும் ஒரு வேட்பாளரை போட்டிருக்காங்க. ஐயா நாங்கள் பேசியது தவறுன்னு இதுவரை சொல்லியிருக்காங்க அந்த கட்சியினுடைய தலைவரோ, இல்லை நாங்கள் பேசினது தப்பு, ஒரு சமுதாயத்தை பற்றி தவறாக பேசிவிட்டோம் இதுவரைக்கும் சொல்லு. இது எப்படி நாங்கள் ஐயா வெறும் சட்டையை மட்டும் மாற்றிட்டாலும் ஆள் அதே ஆள், சட்டையை மாற்றிவிட்டு ஒரு புது வேட்பாளரை கொண்டு வந்தாலும் கூட உங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது வெளியே வந்துடும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஐயா இன்னொரு கட்சி நிக்கிறாங்க, ஏன் நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இது பாராளுமன்ற தேர்தல், அவங்களுக்கு புரியல. இது பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் கூட அவங்க பரப்புரை நடத்திட்டு இருக்காங்க. ஐயா இன்னைக்கு டெல்லியிலே ஆட்சி அமைக்க போவது பாரதிய ஜனதா கட்சி என்பதை மறந்துவிடக் கூடாது. அதுவே தேசிய ஜனநாயக கூட்டணியை அங்கம் வகிக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. 400 எம்பிக்களோடு பாரத பிரதமர் அமரப்போகின்றார் என்பதை மறந்துவிடக் கூடாது. 400 எம்பியில KP ராமலிங்கம் ஒரு எம்பி ஆக்கிட்டார். என்னென்ன செய்வாரு? நீண்ட காலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு. 2019 இங்கே போட்டியிட்ட கட்சிகள் உங்களுக்கு என்ன சொன்னாங்க? காவேரி திருமணிமுத்தாறு திட்டத்தை இணைப்போம்னு சொன்னாங்களா ஐயா? ஐயா நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கின்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காவேரி திருமணிமுத்தாறு திட்டத்தை இணைப்பதற்கு மத்திய அரசிடமிருந்து பணத்தை வாங்கிக் கொண்டு வருகின்றோம். கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் செலவாகும். இவங்க சொன்னப்பவே இணைச்சுன்னா 250 கோடி தான். இன்னைக்கு அந்த திட்டத்தினுடைய மதிப்பு 900 கோடியை நோக்கி போயிருக்கு. இதை நிச்சயமாக நாங்கள் செய்து காட்டுகின்றோம். காரணம், நீர் மேலாண்மைக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரே ஒரு அரசு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு மட்டும்தான் நீர் மேலாண்மைக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய அரசு. ஐயா இதை செய்ய வேண்டும் என்றால் திமுக காரங்க செஞ்சிருவாங்களா? முடியாது. ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு, அமைச்சர்களை வச்சுக்கிட்டு, எம்எல்ஏ வச்சுக்கிட்டு செய்ய முடியாதவ எம்பி வந்தா செஞ்சிருவாங்க. நம்ம என்னையா கதை விடுறாங்க பாருங்க, பெரியவர்களே தாய்மகளே என்ன கதை விடுறாங்க பாருங்க. காவேரி திருமணிமுத்தாறு திட்டத்தை இணைப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்து அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யும் பொழுது நிச்சயமாக அதை நடத்தி காட்டுகின்றோம். அதில் உங்களுக்கு எந்த மாற்று கருத்து வேண்டாங்க. எனக்கு விவசாய பொருள் நிறைய இருக்குதுங்க ஐயா. அந்த காலத்தில் சுப்பிரமணியம் மகாகவி பாரதி பாடின பாட்டு, இங்கிருந்து வெத்தலையும் மேலிருந்து கோதுமையும் பண்டமாற்று செய்வோம் என்று பாடிய ஒரு ஊர் நம்முடைய பரமத்தி வேலூர், இந்த பகுதி காவேரி பகுதி. இன்னைக்கு இவ்வளவு விவசாய பொருட்கள் விளைந்தும் கூட இதற்காக ஒரு விலை பொருள் ஏற்றுமதி மையம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. அதனால் எங்களுடைய கேரண்டி, மோடியினுடைய கேரண்டி, அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்தவுடன் இந்த பகுதிக்கு விவசாய விளைபொருள் ஏற்றுமதி மையத்தை நாங்கள் கொண்டு வந்து காட்டுகின்றோம் என்பதை கூட நீங்கள் மறந்து விடக்கூடாது. அண்ணன் KP ராமலிங்கம் அவர்கள் பிரதமருக்கு ஒரு பொருளை பரிசளித்தார். பிரதமர் கூட அன்பா வாங்கிட்டார். நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். KP ராமலிங்கம் கேட்டேன், என்னன்னே பிரதமர் கொடுத்தீங்க அப்படின்னு. அண்ணே ஜவ்வரிசி கொடுத்தேன், நம்ம பகுதியில் விளையக்கூடிய ஜவ்வரிசி, அதனால் பிரதமர்கிட்ட அன்போடு கொடுத்தேன் என்று. இன்னைக்கு ஜவ்வரிசியாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்களாக இருக்கட்டும், உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை தீர்க்கக்கூடிய நபர் மத்திய அரசோடு ஒன்றி இருக்கும் பொழுது அதை வேகமாக தீர்க்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அன்பு சகோதரி, ஏன்னா வேகமாக வளரக்கூடிய நகரம், நிறைய தொழில்கள் இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்பப்போ வரத்தாங்க ஐயா போகுது. அதை எப்படி சரி செய்ய முடியும் என்றால், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கும் பொழுது நம்மால் அதை சரி செய்து காட்ட முடியும். அதுவும் இவர் சாதாரண வேட்பாளர் இல்லை, 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், 2 முறை பாராளுமன்ற உறுப்பினர். அந்த அவைக்கு சென்றார்னா இவரை விட மூத்தவர் யாரும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அனுபவத்தில் பாலனுக்கு வயசாயிருச்சாங்க, வயசான பேச்சு அவர் பேசுறாரு. இந்த அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களுக்கு தான் அந்த ஆளுமையும் ஆழமும் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேட்பாளர் நாமக்கல் நிற்கிறாங்க. அதனால் இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. இவரை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு இவர் கொடுக்கணுங்க. இவர் தீர்வு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் முட்டையில் இருந்து ஒண்ணுதான் இல்லைங்க. ஒரு சின்ன பிரச்சனை சொல்றேன். நாமக்கல் என்ன கேட்குறீங்க? கோழித்தீவு, மக்காச்சோளம். ஒன்றுமில்லை, மக்கள் கேட்குறாங்க, அண்ணே மக்காச்சோளம், நாங்கள் மக்காச்சோளம் வட அமெரிக்கால இருந்து வாங்கணும், அதுக்கு இம்போர்ட் டியூட்டி போட்டிருக்கிறீங்க, கொஞ்சம் எடுத்து விட்டீங்கன்னா மக்காச்சோளம் விலை கொஞ்சம் குறைவா முடியும். இதையெல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசி செய்யக்கூடிய வேலை, அவ்வளவு நுணுக்கமான வேலை.
கோழி தீவனத்திற்கு அடிப்படை மக்காச்சோளம் வருது. மக்காச்சோளம் வட அமெரிக்காவிலிருந்து வருது. அந்த மக்காச்சோளத்துக்கு இம்போர்ட் டியூட்டி போட்டுருவோம். காரணம், அதே மக்காச்சோளம் மத்திய பிரதேசத்தில் விளைவிக்கிறோம். ஸோ மத்திய பிரதேசத்தில் விளைவிக்கக்கூடிய மக்காச்சோளத்திற்கு வட அமெரிக்காவுடைய மக்காச்சோளம் போட்டியாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக இம்போர்ட் டியூட்டி போட்டுருவோம். நம்ம நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய பிரதேச மக்காச்சோளம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குது, கொஞ்சம் உயர்வா இருக்கு விலை, வட அமெரிக்காவிலிருந்து வர்றது கொஞ்சம் விலை குறைவா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிங்கன்னா முட்டை விலை, கோழி விலை, கறி விலை எல்லாம் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஐயா, இவ்வளவு நுணுக்கமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் பொழுது, மத்திய அரசுடைய வெளியுறவுத்துறை கொள்கையோடு ஒத்து போயிருக்கும் பொழுது இதை பேசுவதற்கு ஒரு அனுபவம் வேண்டாங்களாங்க ஐயா? ஒரு சின்ன உதாரணம் நாமக்கல் சொல்லுங்க. ஏற்றுமதி, பின்னலாடை, நெசவு எல்லாம் ஏற்றுமதிக்கு போதுங்க ஐயா. இதெல்லாம் பேசி சரி செய்யணுங்க ஐயா. அடுத்த ஆண்டு இந்தியா யுனைடெட் கிங்டம் இங்கிலாண்டோடு FTA ஒப்பந்தம் கையெழுத்து போறோம். ஐரோப்பிய நாடுகளோடு FTA ஒப்பந்தம் கையெழுத்து போறோம். அது வந்த பிறகு நம்முடைய நெசவாள பெருமக்களுடைய தலைமுறை மாறப்போம். கிட்டத்தட்ட நம்முடைய வருமானம் என்பது இரட்டுக்கு உயரப்போம். பெரிய மார்க்கெட்டோடு இந்தியா ஒப்பந்தம் போட போறோம். FTA ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ இது போன்ற விஷயங்கள் பேசுறதுக்கு MP இருக்கணும். இங்க இருக்கிற MP என்னங்க பேசுறாங்க? போறாங்க பார்லிமெண்ட் கேண்டீன்ல ஒரு பஜ்ஜி போண்டா சாப்பிட்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, 2 பேப்பரை தூக்கி வீசுறாங்க, திரும்ப கிளம்பி வர்றாங்க. மறுபடியும் 5 ஆண்டுகள் கழித்து நாங்கள் வேலை செய்திருக்கின்றோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வு நாமக்கல் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும். விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும், தொழில்துறை நன்றாக இருக்க வேண்டும் என்று வந்தால் அதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய நம்முடைய அற்புதமான வேட்பாளர் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லையா, சமீபத்தில் படிச்சுங்க, எங்கிறது பக்கத்துல நம்முடைய தேவனாங்குறிச்சியில பனங்காட்டுப்பாளையம் திருச்செங்கோடு பகுதியில் பாருங்க, ஒரு கள்ளச்சாராய ஃபேக்டரியை போட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு திமுக காரங்களே யாரும் பேர் சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்னா, அரசியல் பிரமுகர் வீட்டிலே அப்படின்னு தான் போடுவாங்க. திமுக சொல்ல மாட்டாங்க, பயம் எல்லாத்துக்கும். அதாவது ஒரு டாஸ்மாக் கடையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை, ஒரு எரிபொருள் எரிசாராயத்தை வாங்கி இவங்களே கலந்து அதை பாட்டில் ஊற்றி அதுக்கு லேபிள் அடிச்சு ஃபேக் ஒட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கு இவங்களே சப்ளை பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. திமுக வந்த பிறகு வேற லெவலுக்கு போயிட்டான். அது எதுக்கு அவங்க கேட்குறான் திமுக காரங்க, ஏன்னா TR பால் கம்பெனில தான் வாங்குவீங்களா, எங்க ஊர் கம்பெனில வாங்க மாட்டீங்களா, நானும் ஒன்று போடுறேன். அந்த அளவுக்கு என்று பார்த்தீங்கன்னா கஞ்சாவும் மதுவும் கிராமத்திற்கு ஊராட்சிக்கு வந்திருக்கிறது. நீங்கள் மறந்து விடக்கூடாது. கிராமத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. நகர்ப்புறத்துல எங்கேயோ இருந்த கஞ்சா புழக்கம் என்பது கிராமத்தில் வந்திருக்கிறது. கிராம தெருமுனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அவலம். இதற்கெல்லாம் நீங்கள் சாட்டையடி வைக்கிறீர்கள். ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரல் எங்களுக்கு நாங்க ஐயா உங்களுடைய ஓட்டுகள். சாமானிய மனிதர்கள் சத்தமா பேச முடியாதுங்க. சாமானிய மனிதர்கள் தன்னுடைய வாக்கு மூலமாக மட்டும்தான் பேச முடியும். மட்டும்தான் பேச முடியும். அதனால அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலி சமூக நீதி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லஞ்ச லாவண்யம் இருக்கக்கூடிய அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களுக்கு எதிராக அவர்கள் நடத்தக்கூடிய அரசாட்சி, இது அனைத்துக்கும் 2024 இதற்கு எதிராக நீங்கள் வாக்களித்தால் மட்டும்தான் ஜனநாயகம் நிலைத்து நிற்கிறது என்கின்ற பொருள். அதனால் வெண்ணந்தூர் பகுதியில் ராசிபுரத்தினுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் இந்த முறை யோசித்து நாம் செலுத்தக்கூடிய வாக்கு மோடி அவர்களை வலிமைப்படுத்தக்கூடிய வாக்கு 400 MPக்கள் ஒருவராக அண்ணன் KP ராமலிங்கம் அவர்கள் இருக்க வேண்டும். நாமக்கல் பாராளுமன்றத்தினுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்க வேண்டும். நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு அண்ணனுடைய அனுபவம் நமக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய சின்னம் வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இன்று நிச்சயமாக அண்ணன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு பெரிய நன்றியை சொல்ல நான் இந்த நேரத்தில் விளைகின்றேன். காரணம், ஐயா சாதாரண கூட்டணியில் வெறுத்து போய் எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்து உருவாக்கிய கூட்டணி. தமிழகத்தில் மக்கள் இத்தனை காலமாக அரசியல் மாற்றம் வேண்டும், 2 கட்சிக்கு மாற்றி போட்டுட்டோம், எங்களுக்கு புதுசா ஒரு வாய்ப்பு கொடுங்க, நல்ல ஒரு கூட்டணியை உருவாக்குங்க, நாங்கள் வாய்ப்பு தருகின்றோம் என்று மக்கள் இத்தனை காலமாக சொல்லிக் கொண்டதற்கு இணங்க இன்னைக்கு ஒரு புதிய கூட்டணி, நல்ல கூட்டணி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். இது 3வது அணி என்று சொல்வதை விட மக்களுக்காக இருக்கக்கூடிய முதல் அணி என்றுதான் நான் சொல்றேன். இந்த கூட்டணி கட்சிகளுடைய எல்லா தலைவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய பாட்டாளிகளாக உழைக்கக்கூடிய டாக்டர் ஐயாவுடைய முழு ஆதரவை பெற்று டாக்டர் ஐயாவுக்கும் நம்முடைய மோடி ஐயாவுக்கும்
நட்பு எல்லோருக்கும் தெரியும். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வந்திருக்கூடிய எல்லா தொண்டர்களும், குறிப்பாக மாவட்ட செயலாளர் அண்ணன் ஓபி பொன்னுசாமி அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அர்த்தனாரி அவர்கள் இருக்கின்றார்கள், அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் உருவாக்கிய அற்புதமான தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் தலைவர்கள் ஜி.கே. வாசனுடைய அன்பை பெற்றவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வகுமார் அவர்கள் இருக்கின்றார்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட அவைத்தலைவர் டிடிவி தினகரனுடைய அன்பை பெற்ற அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய ஜனநாயக கட்சி ஐயா பாரிவேந்தர் அவருடைய முழு அன்பை பெற்ற முத்துராஜா அண்ணன் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநில செயலாளர் அருமை சகோதரர் மதன்குமார் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உழவர் உழைப்பாளர் கட்சி பெரிய கட்சிங்க ஐயா, அந்த காலத்தில் விவசாய சட்டம் பரமத்தி வேலூரில் தனியாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கின்றார். இன்னைக்கு உழவர் உழைப்பாளர் கட்சி ஐயா சொல்லியவர் செல்லமுத்து அவர்கள் கூட இருக்கின்றார்கள். இந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கே.கே. தங்கவேலன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய குழுவில் இருக்கக்கூடிய தொகுதி செயலாளர் அருமை அண்ணன் பிரபு அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றிகள் தெரிவித்து, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடுமையாக உழைக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் என்று கொண்டிருக்கிறேன். அடுத்த 15 நாட்கள் எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கணுமே, எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லா மக்களுக்கும் தாமரையை பற்றி சொல்லணும், எல்லோருக்கும் மோடியை பற்றி சொல்லணும். தெரியாதவர்கள் யாரும் இல்லை, இருந்தும் மக்கள் எதிர்பார்ப்பார்கள் கதவை தட்ட வேண்டும் என்று. கதவை தட்டுங்க, கேளுங்க, கண்டிப்பா மக்கள் அன்பையும் ஆதரவையும் நான் கொடுக்கிறேன். ஆனால் எல்லா வீட்டுக்கும் சென்று மக்களை சந்தித்து வாக்கு நீங்கள் கேட்க வேண்டும், அது நம்முடைய கடமை. நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்கள். நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சத்தியமூர்த்தி அவர்கள், மேற்கு மாவட்ட தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள், சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் சுதீர் முருகன் அவர்கள், கிழக்கு மாவட்ட தலைவர் சண்முகநாதன் அவர்கள், சேலம் மாநகர் மாவட்ட தலைவர் சுரேஷ் பாபு அவர்கள், வெண்ணந்தூர் ஒன்றிய தலைவர் அருள் அவர்கள், வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர் ராசிபுரத்தினுடைய ஒன்றிய தலைவர் வடிவேல் அவர்கள், ராசிபுரம் நகர் வேல்முருகன் அவர்கள், நாமகிரிப்பேட்டையினுடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சுரேஷ் அவர்கள் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, மறந்து விடாதீர்கள், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு, வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு. இந்தியாவில் 2 தேர்தல் மட்டும்தான், தேர்தலுக்கு முன்பே யார் வரப்போறாங்கன்னு தெரியுங்க ஐயா. 1952 சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் வரப்போறாங்க, எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சி வரப்போறாங்க. 2 தேர்தல் தான் நமக்கு தெரியும் யார் வரப்போகிறார்கள் என்று. இன்னைக்கு 3வது தேர்தல் 2024 மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி வரப்போகிறார்கள் என்று தெரிந்து நடக்கக்கூடிய, தெரியாம நம்ம யாரும் ஓட்டு போடுறீங்க, யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சு ஓட்டு போறோம். அப்படி இருக்கும் பொழுது ஜெயிக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய அண்ணன் கே.பி. ராமலிங்கம் அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு அவரை ஒரு சேவகனாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை வைத்து, வெண்ணந்தூர்ல வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளை சுட்டடிக்கின்ற வெயில் இந்த மத்தியானத்திலிருந்து காலையிலிருந்து பிரச்சாரம் செய்து கொண்டு வருகின்ற மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 42 டிகிரி வெயில். காலையில திருப்பூர் ஆரம்பிச்சு, ஈரோடு முடிச்சு, கரூர் முடிச்சு, அதன் பிறகு பழனத்தூர் முடிச்சு, இங்கே அடுத்து சேலம் போகணுங்க ஐயா. எல்லா இடத்திலும் கூட மக்கள் எதையும் பொருட்படுத்தாமல் நிற்கிறார். 42 டிகிரி வெப்பத்திலும் கூட நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாற்றம் வேண்டும், அவர்களுக்கு மோடி அவர்களே ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். அதே எழுச்சியை வெண்ணந்தூரிலும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கையோடு இருங்கள். நாளை நமது 40 நாளே ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து அண்ணன் கே.பி. ராமலிங்கம் அவர்களுக்கு வெற்றி பெற செய்து நீங்கள் மோடி கேட்டுக் கொள்கின்றனர். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.